ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா நம்மட ஆதி நடிச்ச நம்ம அறிவழகன் டைரக்ஷன்ல தமன்னிஸ் நம்ம அவங்களோட மியூசிக் கம்போஸ்ல வர ஒரு டிஃபரண்டான ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வர ஒரு மூவி சப்தம் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி இருக்கு. ஸோ அதுதான் நான் ட்ரெய்லர் என்னவா அப்படின்னு இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இது என்னமா கொடுத்துருக்காங்க, எந்த வேலை போகுது அப்படின்ற மாதிரிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் போய்ட்டு பார்த்துட்டு சப்தம் அப்படின்றனாலே சவுண்டை மீன் பண்ணியா இருக்க போகுது, கன்ஃபார்மாக அதை மீன் பண்ணி தான் இருக்க போதா, என்ன தான் டைட்டில் அப்படி வந்திருக்குது. ஸோ அது என்னமா ஒரு ஹொரர் மூவியா அப்படி கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி என்னத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிக்கு ரொம்ப நான் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு பார்த்துட்டே வந்துடுவோமே என்னமா இருக்க போகுது அந்த மூவி அப்படின்ற மாதிரிக்கு ஒரு ஃபைனல் வந்துட்டு. ஸோ வாங்க போயிட்டு பார்த்துட்டு வருவோம் சப்தம் அப்படின்ற மூவி என்னமா இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் கோ. 3, 2, 1 here we go. ஒரு 1000 வவ்வால் காதுல கத்துற மாதிரி இருக்குடா. இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதுல சத்தத்தை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேரு ரூபன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இல்ல நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்ட அதால எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சுதான் இறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி இன்விசிபிள் கெஸ்ட். is the cost. உன்னோட சயின்ஸ் Oh damn holy ரோபோவா என்ன எனக்கு புரியல. இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். ஏய் அது இல்யூஷனா இல்லாட்டி என்னடா? கூல் டைம் ப்ரோ. வாழ்ற வாழ்க்கை சாகர வரைக்கும் இல்ல, செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. February 20th. Damn. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க ஒரு மூவி. அல்ட்ராசானிக்கை ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரிக்கு அந்த சவுண்டை வச்சு ஏதோ ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரிக்கு பட் சம்திங் அந்த பேர்ட் அப்படி எல்லாம் அல்ட்ராசானிக் அப்படின்ற விஷயத்த வச்சு அந்த பேட் அதெல்லாம் ஸோ ஒவ்வாலாம் அதை எப்படி அது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அல்ட்ராசானிக் வேல வர சவுண்டை வச்சு பேரநார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கன்செப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதோட பேரநார்மல்னாலே எங்களுக்கு நீ ஆப்வியஸ்லி வரும் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு காஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வேலை தான் கொண்டு போயிருக்காங்க. பட் அந்த கொண்டு போன விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஸோ அது உண்மைக்கு சொல்லணும்னா நான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கேட்கி இது 1000 தான் அப்படின்னு அப்படியே கொண்டு போறாங்க. பட் ஓகே சத்தம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சடனா இந்த எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்க்கெல்லாம் நாய் அந்த மாதிரி அப்படின்ற ஸோ நாய்க்கு அந்த மாதிரிக்கெல்லாம் சவுண்ட் கேட்கும்போது பட் அவங்களுக்கு அந்த இது கேட்கும் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படின்னு நேரம் பார்க்கும்போது ஸோ இப்படி ஒரு விஷயம் சடனாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அப்படி வந்தேன்னா ஒரு அல்ட்ராசானிக் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அப்படின்ற விஷயம் ஒரு
ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா கேட்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்த கேட்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிக்கே. பட் அந்த நேரத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து சவுட்லேருந்து ஒரு டோரோ சம்திங் ஏதோ சவுண்ட் ஒன்று வருது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ் இது பாரநார்மல் அப்படின்ற மாதிரிக்கே. அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. அந்த கதையை வச்சு தான் வந்து இவங்க வந்து சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி விளங்கிச்சு. பட் அந்த கதை அது என்ன மில்க் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு தெரியுமா? அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து கொடுத்த டிஃபரெண்ட் வே வந்து எனக்கு உண்மைக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அல்ட்ரா லெவல்ல இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஓ டேம் இதெல்லாம் என்னடா இல்யூஷன்லாம் இல்லாட்டி அதுக்கு என்னடா யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிக்க வந்து அந்த வேலை எனக்கு கொண்டு போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. எனக்கு வந்து அந்த இது வந்து ட்ரெய்லர்ல வந்து அந்த நட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹாஃப் கொஞ்சம் முன்னுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து இந்த பீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், வெறித்தனம் வேற லெவல் பங்கமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அப்படி ஒரு பேரநார்மலை கொண்டாந்து அந்த அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரிடா அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா இல்லையா இல்லாட்டி இருக்கா அதை சொல்லுங்கடா முதல்ல அப்படின்ற மாதிரிக்கு வந்து அப்படியே கொண்டு போயிருந்தாங்க இதுல. அண்டு ஒவ்வொரு அந்த லக்ஷ்மி மேனன்ட வந்து ஒவ்வொரு அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற கோஸ்டா மாறுற மாதிரிக்கே அவங்க வந்து ஒரு வே அவங்க வந்து பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து இது காஸ்ட் மூவி மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கையும் அந்த ஒவ்வொரு வே ஆஃப் லைக் அ வைட் ஆங்கிள் வந்து அந்த பெங்களூர் அப்படின்ற மாதிரி அந்த மங்களா காட்டும்போது வந்து ஓ இது வந்து அப்படிதான் இருக்க போகுது, இதுக்கு தான் சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதை உள்ளுக்கு தான் போயிட்டு இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா 28th வந்து பிப்ரவரி பிக் ஸ்க்ரீன்ல அப்படின்ற மாதிரிக்கே ஃபைனல் கொஸ்டின் மார்க்கோட பிடிச்சிருக்காங்க. பட் எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு, எஸ் அந்த ஓரளவு நல்லா தெரிஞ்சிருச்சு இது வந்து இந்த மாதிரி போயிட்டு கடைசியில் காஸ்ட் மாதிரி போயிட்டு சம் டைம் ட்விஸ்ட்டாக வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான சான்சஸ்களும் இருக்கிறது. அது வந்து நம்ம போயிட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் என்னமா கொடுக்க போகிறாங்கன்னு. அதர்வைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், தட்ஸ் ஆசம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கிங்ஸ்லி. ஸோ கிங்ஸ்லி வந்து ஸோ அவங்க வந்து நடுவுலையா இருக்கட்டும் அந்த வந்து ரெண்டுமே ஒன்று தாண்டா அப்படின்ற மாதிரிக்கு கடைசியில் வந்து அப்பால பார்த்தாரு அப்படின்ற மாதிரிக்கு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அது வந்து செம்ம வந்து ஒரு ஜோகியா இருந்துச்சு. ஸோ அந்த ஜோக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபன்னா வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு ஹொரர் மூவிக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னா அது கிங்ஸ்லியால் மட்டும் தான் முடியும். ஸோ அது பங்கமாக இருந்துச்சு. அதர்வைஸ் வந்து ஆதி ஸோ அவங்கள்ட்ட பார்க்கும்போது எஸ் வந்து ஒரு ஆஃப்டர் லாங் வந்து மறக்காத நானே அப்படின்ற ஒரு மூவி அப்படின்ற விஷயம் வந்து அவரை பார்க்கும்போது நினச்சி ஸோ நல்லா படம் தந்திருந்தாரு. அண்டு அதுக்கு பிறகு வந்து நிறையா படம் தந்தேன். பட் இந்த மூவி வந்து இவருக்கு வந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்குமா அப்படின்றதுக்கு மாதிரி நம்ம மூவி வந்து பிறகு தான் பார்க்கணும் என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி. பட் இப்போதைக்கு எங்களை பார்க்கும்போது ஓரளவான ஐடியா இருக்குது என்ன மாதிரி மூவி அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன மாறி ஸோ என்ன மாதிரி வந்து கன்வே ஆகியிருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இது வந்து நீங்க இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிக்க வந்து இது வந்து காஸ்ட் அந்த இதுல போதா இல்லாட்டி இல்லாம உங்க மாதிரி கொண்டு போயிட்டு பட் இதுக்கு பின்னுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யோசிக்கணும் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு பங்கமான ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதற்கு டாடா பை, see you. பார்த்தீங்களா?